வெற்றி. அதாவது நேற்று பாஜகவினர் வேட்பாளரை வரவேற்க வெடித்த வெடியால் குடிசை வீடு எரிந்து விவகாரம். பாஜகவினர் மீது வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட 2 தரவெடி விற்பனை செய்த கடைக்கு சீல் வச்சிருக்காங்க. அதாவது நாகை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருந்தார். இந்த நிலையில் நேற்று நாகூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தார். அவருக்கு நாகை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருந்த பாஜக தொண்டர்கள் சிலர் வேட்பாளரை வரவேற்பதற்கு வெடி வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக வெடி நெருப்புடன் தெரித்து அருகில் இருந்த குடிசை வீட்டின் மீது விழுந்தது. இதனால் வீடு தீப்பிடிச்சது. கடும் வெயிலினால் கூரை வீட்டில் விழுந்த வெடியானது கசிவின் காரணமாக தீ மலமளவன படர்ந்து குடிசை வீடு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. சம்பவம் தொடர்ந்து பத்தி இருந்த தீயில் பக்கரிசாமி என்பவரின் குடிசை வீடும் முழுமையாக இருந்து சுப்பிரமணியன் என்பவரின் சீட்டு வீடு பகுதியாக இருந்து நாசமானது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாகை தீயணைப்பு நிலைய வீரர்கள் அடுத்தடுத்து தீ பரவாமல் தடுத்து தீயை அணைத்தனர். இந்த நிலையில் பாஜக மீது வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து தொடர்ச்சியாக கிராம நிர்வாக அலுவலர் வீரமணி கொடுத்த புகாரின் பேரில் ஒரு வழக்கும் என 2 வழக்குகள் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கின் எதிரொலியாக தடை செய்யப்பட்ட வெடியை விற்பனை செய்த தம்பித்துறை பூங்கா அருகில் அமைந்துள்ள வெடிக்கடைக்கு வருவாய்த்துறையினர் தற்போது சீல் வச்சிருக்காங்க. இதனால நாகையில பாஜக வேட்பாளர் வரவேற்புக்காக வெடித்த வெடியால் 2 வீடுகள் எரிந்து நாசமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.